இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்ல. உங்க மனசு புண்பட்டிருந்தா ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். Hi, I'm a pastor, I'm a preacher. சொல்லேதுக்கு ஒரு யோக்கியமானம். ஒரு பாஸ்டருக்கு பிரீச்சருக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி என்னன்னு தெரியுமா ஆண்டி? அடுத்த குடும்பத்தை பிரிக்க கூடாது ஆண்டி. ஆல்ரெடி கல்யாணம் ஆன ஒரு பையனை மயக்கி பிடிங்கிட்டு வரக்கூடாது ஆண்டி. ஒருவேளை அவனே வலிஞ்சு வந்தாலும் நீ செவிட்டுல ஒன்று கொடுத்து திருப்பி அனுப்பியிருக்கணும் ஆண்டி. ஜான் ஜபராஜ் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை விட்டு தன்னுடைய கள்ளக்காதலியோடு ஒன்றாக உல்லாசமாக இருந்திருக்கிறான். He is my brother. அவன் முத்தமிடுகின்ற வீடியோவை அந்த கள்ளக்காதலியே தன்னுடைய போன்ல எடுத்து பார்த்தீர்களா, நான் ஜான் ஜபராஜோடு கூட எல்லாம் இருக்கிறேன் என்று சொல்லி பெருமைக்காக தன்னுடைய நண்பர்களிடத்தில் அனுப்பி இருக்கிறார். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இந்த கள்ளக்காதலி எனக்கு ஒரு செய்தி அனுப்பி இருக்கிறார். அதிலே அவள் என்னை கூப்பிடுகிறாள், ஏ பாய் பாய் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். அப்படி கூப்பிட்டதற்கு நன்றி ஆண்டி, நான் பாய் தான். நான் வீடியோ போடுவதெல்லாம் அவள் கண்டுகொள்வதில்லையா? காரணம், அவள் மெர்சிடிஸ் பென்ஸ் வாகனம் வாங்குவதிலே மும்முரமாக இருக்கிறாளாம். என்ன இது ஆண்டி யூடியூப் வீடியோ பார்க்கறதுக்கு நேரம் இல்லைன்னு பேசுறீங்க, அப்புறம் கீழே பேசுறீங்க அந்த ஒட்டகம் ஓட்டுறவன் போடுற வீடியோ பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு போடுறீங்க. என் வீடியோ பார்த்ததுனால தானே ஆண்டி நீங்க கவலைப்படலை போடுறீங்க. அப்போ பார்க்க டைமே இல்லைன்னு நீங்க போய் சொல்லலாமே ஆண்டி. என்னடா ஆண்டி அடுத்தவன் புருஷனோட ஆட்டையை போட்டு வச்சிருக்கீங்க ஆண்டி, அதுதான் தப்பு ஆண்டி. ஒட்டகத்தை பராமரிக்கிறது, ஏன் பன்னிக்குட்டியை பராமரிக்கிறது, சாக்கடை ஆள்றது, இதெல்லாம் கேவலம் இல்லை ஆண்டி. ஆண்டி நீங்க பொய் சொன்னீங்க இல்ல ஆண்டி? போலீஸ் கம்ப்ளைண்ட்ல நீங்க என்ன சொன்னீங்க ஆண்டி? நான் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தால தான் எங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறேன், எங்க அப்பா அம்மாவை நான் தான் ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட போய் சொன்னீங்க இல்ல ஆண்டி? சகோதரிமார் ஒரு காரியத்தை சொல்லும்போ அப்படியே கேட்ச பிடிக்கப்படாது. 10 நிமிஷம் பேசினா 6 நிமிஷம் ஒரிஜினல், 4 நிமிஷம் டூப்ளிகேட்டா இருக்கும். இப்போ என்ன சொல்றீங்க ஆண்டி? நான் ஹை கிளாஸ், நான் மெர்சிடிஸ்ல இ கிளாஸ் வாங்கலாமா சி கிளாஸ் வாங்கலாமான்னு ஆலோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றீங்க இல்ல ஆண்டி? நீங்க கிட்டத்தட்ட கோடி ரூபாய் மதிப்பு அளவுக்கு கார் வாங்கலாமான்னு யோசிக்கிறீங்க ஆண்டி. நீங்க எப்படி ஆண்டி போலீஸ் கிட்ட மிடில் கிளாஸ்னு சொல்லிட்டு போய் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? நானு ஜான் ஜபராஜும் 3 மாசம் டேட்டிங் பண்ணோம். அதுக்கு பிறகு நாங்க தனியா பிரிஞ்சு விடலாம்னு நினைச்சோம். அதுக்கு காரணம் ஜான் ஜபராஜுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால அப்படின்னு சொன்னீங்க ஆண்டி. நீங்க டேட்டிங் பண்றதுக்கு முன்னாடி அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா ஆண்டி? ஆண்டி நீங்க பென்ஸ் வாங்குங்க, இ கிளாஸ் வாங்குங்க, சி கிளாஸ் வாங்குங்க, உழைச்சு வாங்குங்க ஆண்டி. உழைப்பு அப்படிங்கறதோட அர்த்தம் தெரியுமா ஆண்டி? நீங்க அமெரிக்கால போய் படிச்சீங்க இல்ல ஆண்டி, பைபிள் காலேஜ் படிச்சேன்னு சொல்றீங்க இல்ல ஆண்டி? யாரோட பணம் ஆண்டி? உங்க பணமா இல்ல உங்க ஃபேமிலி பணமா? ஜான் ஜபராஜ மயக்கி ஜான் ஜபராஜ் மக்கள்கிட்ட போய் பிச்சை எடுத்து உனக்கு கொடுத்த பணம் தானே ஆண்டி? அது 1 கிராமா இருக்கலாம், இல்ல 1/2 கிராமா இருக்கலாம். பாஸ்டர் எனக்கு தங்கம் இல்ல, பணத்தை போடு. ஒண்ணு இல்ல பாஸ்டர், செக்க போடு. ஒண்ணுமே இல்ல பாஸ்டர், நீயே காணிக்கப்பட்டிக்குள்ள விழுந்துரு. ஆண்டி நான் உங்களுக்கு பாய்னா நீங்க எனக்கு ஆண்டி, அப்ப ஜான் ஜபராஜ் எனக்கு அங்கிள் தானே. ஒய்ஃபை விட்டுட்டு போனா ஜான் ஜபராஜ் அங்கிள் ஆண்டி, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஏஜ் ஆகும்போ உங்களை விட்டுட்டு போக மாட்டாருன்னு கேரண்டி இருக்கா உங்களுக்கு? நீங்களும் ஜான் ஜபராஜ் அங்கிளும் திருந்துங்க ஆண்டி. திருந்துனா தப்பலாம், இல்லைன்னா இந்த பூமியில வேணா கொஞ்ச நாள் உல்லாசமா இருக்கலாம், நீங்க நினைச்ச மாதிரி ஆடம்பரமா வாழலாம், விருப்பப்படி வாழலாம் ஆண்டி. ஆனா இதுக்கு ஒரு முடிவு உண்டு இல்ல ஆண்டி? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா ஆண்டி? செத்த பிறகு என்ன ஆகும்? உங்களுக்கு பரலோகத்துல சிவப்பு கல்ல துண்டு போட்டு வச்சிருக்கான், அப்படியே எடுத்துக்கிட்டு குந்திக்கலான்னு. ஆண்டி ட்ரை பண்ணுங்க ஆண்டி மனம் திரும்புறதுக்கு. அங்கிள்கிட்டையும் சொல்லுங்க ஆண்டி. பாய் ஆண்டி.